சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு வடிவேலு காமெடி கேட்டிருக்கீங்க இல்லையா? சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்டா. அப்படியா? 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மா வேலை பார்க்குறேன். அதில் சொல்லியிருக்க மாதிரி சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த வேலையும் பார்க்காம நம்ம சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் தியானம், யோகா அதிலெல்லாம் சொல்லித்தராங்க. நம்ம கூட சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணலாம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்க முடியும். நம்ம எப்போதுமே எந்த வாய்ப்பையுமே மிஸ் பண்ணவே மாட்டோம். எப்போதுமே அலர்ட்டாக இருப்போம். நம்மளோட செல்லப்பிராணிகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க எப்போதுமே அலர்ட்டாக இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிறது சும்மா இருக்கிறதுக்கு தான்.